அன்புறவுகளுக்கு வணக்கம். தொகுதி வாரியாக தொகுதியினுடைய கள நிலவரம், யார் யார் போட்டிடுறாங்க, யாருக்குமான போட்டியாக இருக்குது, இல்லை சிங்கிள் சைடு மேட்ச் தானா, இல்லை டபுள் சைடு மேட்சா, இல்லை 4 கார்னர் ஃபைட்டா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இந்த காணொலியில் தருமபுரி மாவட்டத்தில் வரக்கூடிய பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. சட்டமன்ற தொகுதி எண் 57. அங்கு அதிமுகவின் சார்பில் KP அன்பழகன் அவர்கள் போட்டியிடுகிறார். முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். பாலக்கோடுக்கு அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதிமுகவின் சார்பில் அவர் தான் வேட்பாளர். திமுகவின் சார்பில் DNV டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செந்தில்குமார் 2019 to 2024 அப்போ எம்பியாக இருந்தவர். 2019 அன்புமணி ராமதாஸ் அவர்களை எதிர்த்து போட்டிட்டு 73,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்ஜினியர் பூபதி ராமசாமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் R. கோபி அவர்கள் MBA படித்த பட்டதாரி, தருமபுரி மேற்கு நகர பொருளாளராக அவர் இருக்கிறார். ஸோ இவங்க 4 பேர் தான் பிரதான கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க. தருமபுரி பாலக்கோடில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,19,611, பெண்கள் 1,17,845, மூன்றாம் பாலினம் 20 பேர். ஒட்டுமொத்தமாக 2,37,476 வாக்காளர்கள். 1967 உருவாக்கப்பட்ட தொகுதி தான் பாலக்கோடு. சிறந்த மண் வளமும் ஓரளவு நீர்வளமும் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் அங்கே இருக்குது. அங்கே தக்காளி அதிகமாக அறுவடை செய்யப்படுது. அதே போல் பூ அங்கே இருக்குது. தேங்காய், இளநீர், இந்த மாதிரியான தென்னை மரம் சம்மந்தப்பட்ட வகைகள் அங்கே அதிகமாக விளைச்சலாக இருக்குது. தேங்காய் அங்கே ரொம்ப பெரிய பிஸ்னஸாக அங்கே இருக்குது. அங்கே என்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்கள் பெரும்பான்மையான சமூகம், கொங்கு வேளாளர் பெரும்பான்மையான சமூகம், அது தாண்டி ஆதி திராவிட சமுதாயமும் பெரிய அளவில் இருக்கிறாங்க. அங்கே பழங்குடியின மக்களும் இருக்கிறாங்க. பாலக்கோடு, மரண்ட அள்ளி பகுதிகளெலாம் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் ஓரளவுக்கு அங்கே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய சமூக ரீதியான பலம், யார் யார் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்றது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாலக்கோடை பொறுத்த வரைக்கும் அதிமுக அங்கே 9 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக 2 முறை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஸோ 2001 2006 2011 2016 2021 5 முறையும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுகவின் சார்பில் KP அன்பழகன் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். அதுவுமே ஒரு மார்ஜினல் வெற்றிலாம் கிடையாது, ஒரு பெரிய மார்ஜின் அளவில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இருக்குது. அதிமுகவும் அங்கே பலமாகத்தான் இருக்குது. 50% அளவுக்கு வாக்குகளை பெற்று தான் அவர் ஜெயிச்சு இருக்கிறார். கடந்த 2021 தேர்தலை எடுத்தோம் அப்படின்னா, அதிமுக 1,10,770 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. வாக்கு சதவீத அடிப்படையில் 53%. திமுக 81,970, வாக்கு சதவீத அடிப்படையில் 39%. அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃப்ரென்ஸ் 14%. நாம் தமிழர் கட்சி 7,704, 3.75%. தேமுதிக, அமமுக கூட்டணியில் தேமுதிக பார்த்தீங்க அப்படின்னா 2,409, வாக்கு சதவீத அடிப்படையில் 1.17. ஸோ இதுதான் 2021 தேர்தலில் இருக்குது. KP அன்பழகன் அவர் தான் அதிமுகவின் சார்பில் 2001 கடந்த 5 தேர்தல்களாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுக்கிட்டு வரார். இப்போவும் அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றின ஒரு முன்னோட்டம் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வயது 68. கடந்த 5 தேர்தல்களாக அவர் போட்டியிட்டு ஜெயிச்சிட்டு இருக்கிறார். அவர் காரிமங்கலம் பக்கத்தில் இருக்கிற கொரகோடா அள்ளி கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய மனைவி பெயர் மல்லிகா, சந்திரமோகன், சசிமோகன் அப்படின்ற 2 பசங்க அவருக்கு இருக்கிறார். 78லேருந்து அவர் அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிறார். தருமபுரி மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இப்போவும் பதவி வகிச்சுட்டு வரார். பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்திருக்கிறார். கடைசியாக 2016 to 2021 அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ ஒரு டஃப் சீட் தான். 5 முறையாக அவர் ஜெயிச்சிருக்கிறார். 50க்கும் அதிகமான வாக்கு சதவீதத்தை அந்த கட்சியில் தனிப்பட்ட செல்வாக்காகவே அவர் வச்சு இருக்கிறார். ஸோ KP அன்பழகன் ஒரு பலம் வாய்ந்த ஒரு போட்டியாளராக அங்கே இருக்கிறார். திமுகவின் சார்பில்
மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் வந்து தருமபுரி சீட்டுக்காக தான் அவர் வந்து விருப்ப மனுவை கொடுத்திருந்தார். ஆனால் அவர் பாலக்காடில் அவரை நிற்க வச்சிருக்கிறாங்க. ஸோ 2019 தான் அவர் தேர்தல் அரசியலுக்கு வரார். அவர் வந்து ஒரு மருத்துவர். அவரை வந்து தருமபுரி எம்பியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்து நிறுத்துகிறாங்க. அன்புமணிக்கு எதிராக போட்டியிட்டு அவர் வந்து ஜெயிக்கிறார். ஸோ நாடாளுமன்றத்தில் அவர் இருந்த அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வருகை பதிவேடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 100 அப்படின்னு இருக்கும். ஒரு நாள் கூட விடுபெடுக்காமல் நாடாளுமன்றத்திற்கு சென்றவர். அதே போல் வந்து தருமபுரி மொரட்டூர் ரயில் திட்டம் அதற்காக 100 கோடி நிதியை வாங்கி கொடுத்தவர். அப்புறமா வந்து அந்த தோப்பூர் கணவாய் அங்கே நிறைய விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேம்பாலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வச்சு அந்த மேம்பாலம் 730 கோடி செலவில் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் வந்து காரணமாக இருந்திருக்கிறார். அதே போல் நிறைய மலை கிராமங்கள் அந்த ஒரு புதிய புத்தி இருக்குது, 62 கிராமங்கள் இருக்குது அப்படின்னு படித்தேன். அங்கே 4G சேவை நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்தது அப்படின்ட்டு அங்கே நிறைய டவர் அமைப்பதற்கு அவர் வந்து வழிவகை வந்து செஞ்சுருக்கிறார். ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவே இருப்பார். எந்த கட்சியை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு உதவி அவரை டேக் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் தொடர்ச்சியாக அறியப்பட்டுக்கிட்டு வந்தார். 2024 அவருக்கு சீட்டு இல்லை அப்படின்னும் போது கூட நிறைய பேர் ஆதங்கப்பட்டிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க, திமுகவில் இருந்த ஒரே நல்ல எம்பி அவர் தான், அவருக்கே இந்த வாட்டி சீட்டு கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அவருக்கு ஆதரவாக நிறைய குரல்கள் எழுந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாடாளுமன்ற தேர்தலிருந்து அவர் சட்டமன்றத்துக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு டஃப் சீட்டை எதிர்த்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை போடுவோம் அப்படின்ட்டு ஒரு பாலக்காடில் ஒரு ஹெவி வெயிட் கேபி அன்பழகனுக்கு எதிராக செந்தில்குமார் அவர்களை போட்டியிட வச்சுருக்கிறாங்க. அவருக்கு தொகுதியிலுமே அவர் எம்பியாக இருந்த வரைக்கும் அவருக்கு நல்ல பேர் தான் இருந்தது. சமூக வலைதளங்கள்லேயும் அவருக்கு நல்ல பேர் தான் இருக்குது. தருமபுரியில் எப்படி சொல்கிறது, தருமபுரி மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே அதிமுக வெயிட்டு, அதன் பிறகு பாமக வெயிட்டு, அவங்க 2 பேரும் சேரும்போது 50-55% வாக்குகளை அவங்க நெருங்குவாங்க. மற்றபடி திமுக அதன் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு 40-45 வருவாங்க. ஸோ கேண்டிடேட் மெரிட் பார்த்தோம் அப்படின்னா செந்தில்குமார் அவர்கள் நல்ல கேண்டிடேட் தான். அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்குமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அவர் எந்த அளவுக்கு போட்டியை கொடுக்குறார், களத்தில் நின்று வேலை செய்யக்கூடியவர் தான் செந்தில்குமார். ஸோ எந்த அளவுக்கு அவருடைய கலைப்பணியை இந்த 20 நாட்கள் ஆற்ற போகிறார், கட்சி அவருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க, எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து தான் அங்கே வந்து தொகுதி நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கேபி அன்பழகன் ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஆனால் 5 முறை ஜெயிச்சிருக்கிறார். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு பாலக்காடு மக்கள் நினைப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து ஒரு 5 முறை ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு உட்பட்ட எல்லா நல்லது கெட்டகள்லேயும் அவர் வந்து கலந்துருப்பார். அவங்க 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. எல்லா நல்லது கெட்டங்கள்லேயும் அவர் வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். சாதி ரீதியாக இல்லாமல் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அவர் வந்து நற்பெயரை பெற்றவராக இருப்பார். அப்படி இருந்தால் தான் தொடர்ச்சியாக ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு தொகுதியில் ஒரு நல்ல பேர் கேபி அன்பழகன் அவர்களுக்கு இருக்குது. அதை உடைச்சி ஒரு செந்தில்குமார் அவர்கள் கொண்டு வருவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவர் வந்து நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொறியியலாளர் பூபதி ராமசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர் கோபி அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ என்டிகே அங்கே ஒரு 4% ஓட்டு தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3வது அணியாகவும் 4வது அணியாகவும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா இவங்கெல்லாம் வளராத இடங்களில் நாம் தமிழர் கட்சி ஒரு அதீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் டெல்டா, சவுத்துலலாம் அவங்க நிறைய நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வட மாவட்டங்களில் அவங்க இன்னும் வளரும் கட்சியாகத்தான் இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. ஸோ போட்டி கேபி அன்பழகன் வர்சஸ் மருத்துவர் செந்தில்குமார்னு தான் இருக்கும். மருத்துவர் செந்தில்குமார் இந்த 20 நாட்கள் எப்படி அவருடைய களப்பணியை பண்ணுறார் அப்படின்றத பொறுத்து தான் அங்கே வந்து களம் மாறுமா இல்லை கேபி அன்பழகான சாதகமான களமாக இருக்குமா அப்படின்றது தெரியும். கேபி அன்பழகன் ஏற்கனவே வேலைகள்லாம் தொடங்கி தொடர்ச்சியாக அவர் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பாலக்காடு இதுவரைக்கும் கேபி அன்பழகுக்கான களமாகத்தான் இருந்திருக்கு. அவரை வீழ்த்தணும் அப்படின்ட்டு தான் செந்தில்குமாரை திமுக இறக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அவர் எப்படி களப்பணியாற்றி அங்கே ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படின்றத மே 4ஆம் தேதி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். நீங்கள் யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.